ஹாய் ஹலோ வணக்கம் வியூவர்ஸ். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது எஸ்பிஓ, அதாவது ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். இது ஒரு பார்ட் டைம் ஜாப். இதில் ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இருந்தால் போதும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர்சாட்டு இதெல்லாம் யூஸ் பண்ண தெரிஞ்சால் போதும். இதில் போஸ்ட் வெளியிட்டு எப்படி நம்மளால் பணத்தை சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லித்தராங்க. இது ஒரு பார்ட் டைம் ஜாப்பு. இது ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்டுக்கு ஏற்ற பார்ட் டைம் ஜாப்பு. இதுக்கு வேறு எந்த முதலீடும் தேவை கிடையாது. தன்னோட உழைப்பினால் முன்னேற முடியும். இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது. பங்கு பெற்று பயன்பெறுங்கள். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு ஹைஜீனிக்கான ஃப்ரூட்ஸு சாப்பிட்றதுனால உடம்புக்கு நல்லது. வாழைப்பழம், அதுக்கப்புறம் ஆப்பிள், மாதுளம்பழம் இதெல்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதில் ஆரஞ்சு பழம் இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த சளி டைம் அப்போ ஜூஸ் சாப்பிட்டாக்கா அது சளி பிடிக்காது. சளி இல்லாமல் ஆக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஆரஞ்சு பழம் ஜூஸ் சாப்பிடுங்க. உடம்புல ரத்தம் கம்மியாக இருந்துச்சுன்னா மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது பிரச்சனைகள், சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா நீங்கள் பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாக்கா 2 பேரிச்சம்பழம் எடுத்துக்கங்க. 1 நெல்லிக்காய் சாப்பிடுங்க கண்டிப்பாக. அப்புறம் மாதுளம்பழம் ஜூஸ் சாப்பிடுங்க. ரத்த ஓட்டம் அதிகமாக, ஹீமோகுளோபின் எதுவும் கம்மியாக இருந்துச்சுன்னா முருங்கைக்கீரை சாறு குடிங்க. வாரத்தில் ஒரு 2 வாட்டியாவது முருங்கைக்கீரை சாறு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லா இரும்பு சத்து, அயன் சத்து அதிகமாகி நார்மலாக இருப்பீங்க. சுண்டைக்காய் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் டெய்லி 2 பேரிச்சம்பழம், காஞ்ச திராட்சை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நம்மளால் வசதிக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம எடுத்துக்க முடியும். நம்ம வயசாக ஆக நம்மளோட ஸ்ட்ரென்த்து குறைய ஆரம்பிக்கும். அப்போயெல்லாம் நம்ம அதை கொடுக்கறதுக்காண்டி தேவையான ப்ரோட்டீன் கண்டென்ட்டு நிறைய எடுத்துக்கோங்க. பால் சாப்பிடுங்க. டெய்லி ஒரு முட்டை சாப்பிடுங்க. இந்த மாதிரியான ஆரோக்கியமான விஷயங்கள் எல்லாம் எடுத்துகிட்டு உடம்ப நல்லா பார்த்துக்கோங்க. ஹெல்த்தியாக வாழுங்க. சந்தோஷமாக இருங்க. நன்றி.